கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை இந்த நாளில் சந்திப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் யாவரும் சந்தோஷமாய் சமாதானமாய் இருக்கிறீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலே தேவன் நமக்கு தந்திருக்கிற நல்ல வசனத்துக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 28வது வசனம். அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம், அசையாது இருக்கிறோம். இந்த வசனத்தை நாம் நாளை பார்க்க முடிகிறது. அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், அசையாமல் இருக்க வேண்டும் என்றால், அவரோடு சேர்ந்து இருக்க வேண்டும் என்றால், அவருடைய அடிச்சுவடுகளை நாம் பின்பற்ற வேண்டும். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால் அவருடைய ஜீவன் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அவர் நமக்கு தந்த வாழ்வை நமக்குள்ளே நாம் பத்திரப்படுத்தி கொள்ள வேண்டும். அப்போதுதான் அவருடைய ஜீவன் நமக்குள்ளிருந்து நாம் பிழைத்திருக்க முடியும். அவர் ஜீவன் நமக்குள்ளே காணப்பட்டால், அவருக்குள்ளே காணப்பட்ட எண்ணங்கள், செயல்பாடுகள், சிந்தனைகள், நடைகள், அவருடைய விருப்பங்கள், அவருடைய ஏக்கங்கள் எல்லாம் நமக்குள்ளே காண முடியும். நம்மை காண்கிறவர்கள் தேவனுடைய செயலை நமக்குள்ளே காண வேண்டும். நம்மிடத்திலே பேசுகிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை நம்மிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். நம்மோடு உறவாடுகிறவர்கள் தேவனுடைய ஐக்கியத்தை நமக்குள்ளே கண்டுகொள்ள வேண்டும். நம்மிடத்திலே தேவனுடைய அன்பு, தேவனுடைய பாசம், தேவனுடைய இரக்கம், தேவனுடைய கிருபை, தேவனுடைய அன்பு பாராட்டுகிற அப்படிப்பட்ட வார்த்தைகளை நம்மிடத்திலே பெற்றுக்கொள்கிற ஜனங்கள், நம்மை காண்கிறவர்கள் தேவனை காணுகிற விதமான தேவனுடைய செயல்பாடுகள் நமக்குள்ளே உண்டாக வேண்டும். நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்கிறது போல அவருடைய செயல்களும் நமக்குள்ளே காணப்பட வேண்டும். அதிலே நாம் அசையாமல் இருக்க விருப்பப்பட வேண்டும். வசனம் சொல்லுகிறது, அவருக்குள் நாம் பிழைத்திருக்கிறோம். தேவனுக்குள் பிழைத்திருக்கிறோம் என்று வெறுமே சொல்லிவிட்டு, தேவனுடைய செயல் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருந்தால், தேவனுடைய விருப்பம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் இருந்தால், அவருடைய பிழைப்பு நமக்கு உண்டாகாது. அவருடைய நீதி நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. அவருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறாது. நாம் ஒரு கம்பெனியில் வேலை செய்தால், அந்த நிறுவனத்தில் வேலை செய்தால், அந்த நிறுவனத்தை பற்றி பேசுவோம். அந்த நிறுவனத்துக்காக மற்ற தினங்களிடத்தில் வாதாடுவோம். அந்த நிறுவனத்தை பெருமையாக பேசுவோம். எங்கு சென்றாலும் எது சென்றாலும் அந்த நிறுவனத்தின் காரியங்களை நம்முடைய வாயிலே வந்து கொண்டிருக்கும். நான் இந்த இடத்துல வேலை செய்கிறேன், இங்கே இவர் ஓனர், இந்த இடத்துல இவர் இருக்கிறார், இந்த பொதுப்பில் இவர் இருக்கிறார், இங்கே இவ்வளோ நல்லா வேலை செய்ய முடிகிறது, பாதுகாப்பு இருக்கிறது என்று நாம் அந்த நிறுவனத்தை பெரிதாக கூறுவது உண்டு. அதே போலதான் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே காணப்பட்டால், நாம் அவரை குறித்து சாட்சி சொல்லுவோம், அவருடைய வார்த்தையிலே நிலைப்போம், அவருடைய வார்த்தையை மற்ற ஜனங்களுக்கு நாம் சொல்லுவோம், அந்த வார்த்தையிலே உயிர் பெறுவோம், அந்த வார்த்தையிலே பிழைத்திருக்க முடியும். ஆமென். இந்த நாளிலேயும் நாம் அவருடைய வார்த்தையிலே நடக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு, அந்த செயல்களை, அந்த காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் நடைமுறைப்படுத்தாமல் இருந்தால் நமக்கு பிழைப்பு உண்டாகாது. நம்முடைய வாழ்க்கையிலே அசைவு வந்து கொண்டிருக்கும். காரணம், நாம் அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டோம் என்று சொல்லுகிறோமே தவிர, அதில் நடக்கிறதாகவும் அந்த வார்த்தையின்படி செயல்படுகிறதாகவும் நாம் காணப்படாமல் இருந்தால் நன்மை உண்டாகாது, ஆசீர்வாதம் உண்டாகாது, இரக்கம் உண்டாகாது. இந்த நாளில் நாம் அவருடைய வார்த்தையிலே பிழைத்திருக்க வேண்டும் என்றால், அவருடைய வார்த்தையிலே நாம் அசையாமல் இருக்கும்படியாக, அவருடைய வார்த்தையில நிலைத்திருக்கும்படியாக, அவருடைய செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயம் தேவன் நமக்கு அசைவில்லாத ஒரு வாழ்க்கையை, நல்ல பிரயோஜனமான ஒரு வாழ்க்கையை, நல்ல ஆசீர்வாதமான ஒரு வாழ்க்கையை நம்முடைய வீட்டுக்குள்ளே, நம்முடைய தேசத்துக்குள்ளே, நம்ம கிராமத்துக்குள்ளே, நம்முடைய தொழிலுக்குள்ளே தேவன் நமக்கு தந்தருளி நம்மை ஆசீர்வதித்து, அசைவில்லாத ஒரு நல்ல ஒரு ஜீவியத்தை, பங்கு நிறைந்த நல்ல ஒரு ஜீவியத்தை, பிழைக்கின்ற நல்ல ஒரு ஜீவியத்தை, உயிர் பெறுகிற நல்ல ஒரு ஜீவியத்தை நம்முடைய வாழ்க்கையில தந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அவரோடு சேர்ந்து காணப்படுவோம். நிச்சயம் தேவன் பெரிய காரியங்களை செய்வார்.